கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தின் இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாள் வெற்றி நாளாக, ஆசீர்வாத நாளாக, கொண்டாட்டத்தின் நாளாக, மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பிள்ளைகளே எல்லா காரியத்திலும் என்ன பண்ண, இன்னைக்கு பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கி உங்களை ஒரு கொண்டு வரக்குள்ள போதும் ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தாயே, தகப்பனே, சிறு பிள்ளைங்க, வாலிபங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ணுமா, பெற்றோர்களை என்ன பண்ணும், கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. குழந்தை பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க வளர்த்துருங்க. அது உடனே அந்த வாலிப வயசு வந்தோடனே அவங்க தவறு முடிவு எடுத்து என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. வாலிப வயசு வந்த உடனே அவங்க எடுக்கிறதா முடிவு. தாய் தப்புடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுது, அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, ஏன் எதிர்காலத்தை நான் தான் சூஸ் பண்ணிக்கணும், எதிர்காலத்தை எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல காரியங்கள் நம்ம தேசத்துல பார்க்க முடிகிறது, குடும்பங்களை பார்க்க முடியுது. ஆனா அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையை, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இந்த சொல்றது, இது கர்த்தருக்கு என்ன பிரியமானது. ஆனா எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம ஓவரா இன்னைக்கு இந்த காலகட்டங்கள் இந்த சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பிள்ளைக்கும் நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். பிள்ளை நல்லபடியாக வளரணும், பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இந்த செல்லம் கொடுப்போம். அந்த செல்லம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அது வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட நான் அந்த ஒரு குடும்பத்தில் பக்கத்தில் பார்க்கறது போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் தான் இருக்கும், ஒரு 4 வயசு, ஒரு 5, 6, 7 வயசு தான் இருக்கும். அவங்க அப்பாவும் திட்டு அப்பா காது விட்டு என்னால் கேட்க முடியல. அப்பா இந்த சின்ன வயசுல இவ்வளவு கெட்டவத்தெல்லாம் பேசுகிறானே அப்படின்ட்டு எனக்கே மனசு ரொம்ப வேணாச்சு. தாய் என்ன பண்ண, கள்ள தூக்கி எறிய போகிறான், அடிக்க போகிறான், அதை பண்ண போகிறான், இதை பண்ண போகிறான். அந்த சின்ன வயசுலேயே அப்படிப்பட்ட பாருங்க, அந்த சேர்க்கை, அந்த சேருகிற ஆட்கள் சரியான நபராக இருக்கணும். நல்ல நபரோடு கூட பிள்ளைகளை சேர்ந்து விளையாட விடுறது. இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் திருட்டுகள், சின்ன வயசுலேயே பாவங்களுக்கு அடிமையாகிறது, சின்ன வயசுலேயே போதைகளுக்கு அடிமையாகுது. ஏன்னா தாய் தகப்பனுடைய அந்த சொல்ல கேட்கறது இன்னைக்கு ரொம்ப யோசிக்குது பிள்ளைங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் ஸ்கூல் என்ன பண்ண முடியல, பிள்ளைங்களுக்கு சரியாக சொல்லிவிடலாம். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து ஒரு நாளும் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காய் அவன் பலியிடுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பிள்ளைகளை தலைமையில கை வச்சு, ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைய முதல்ல என்ன பண்ணும், உமக்கு பிரியமான பிள்ளைய தேவனுக்கு முதல்ல பிரியமான பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் வார ஆரம்பிச்சுன்னா அடுத்து தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுவோம், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி ஆரம்பிச்சு. அப்போ தாய் தகப்பன் என்ன பண்ணும், முதல்ல தேவனுக்கு அந்த அது முகுந்த அந்த முன்மாதிரியாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் முன்னாடியே நம்ம சண்டை போடுறது, பிள்ளைகள் முன்னாடியே தேவையில்லாத காரியத்தை பேசுறது. தாய் தகப்பன் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன எல்லா காரியம் பண்ணுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், நல்ல காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு சரியான வழியில பிள்ளைகளை நடத்ததுனால சில பிள்ளைகள் கெட்டு போயிறாங்க. நல்ல பிள்ளைங்களா வாழ்ந்து கர்த்தருக்காக அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நாமளும் தேவனுக்கு சொல்ற, உன் பிள்ளைகளை என்ன பண்ண கோபப்படுத்தாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வருஷம் சொல்ல, இன்னொரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, உன் பிள்ளை நம்ம ரொம்ப எப்பயுமே அவங்களை கடிந்து கொண்டு சொன்னாலும் நம்மளுக்கு அன்பா நேரத்தில் அன்பா இருக்கணும், கண்டிக்க நேரத்தில் கண்டிக்கணும். அப்போ நம்ம சரிசமமா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி செய்யும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க தாய் தகப்பனுக்கு எதிர்மறையா நீ காணப்பட்டீங்கன்னா, நீ தாய் தகப்பன் வார்த்தையை கேளுங்க. உங்க எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படும். அது தேவனுக்கு முகுந்ததாக, அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆஸ்வாதத்தை கொண்டு வரும். அதனால தாய் தகப்பன் எந்த விதமான தூஷணமான வார்த்தைகளை என்ன கூட நம்ம திட்டிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது 21 சொல்லுது பாருங்க, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமுட்டாதிருங்கள். ஆமா,
கோவம்னா அடிச்சடி சில பிள்ளைங்க பார்த்தோன்னா தாய் தகப்பனை போட்டு அடின்னு அடிக்கிறதுலயே அந்த பிள்ளையுடைய அந்த சரீரமே மறுத்து போகும். என்ன வேண்டாம் நான் அடிப்பானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அப்படி அமைதியாக நிற்கும். நம்ம எடுத்து குச்சி எடுக்கிறதுலே பிள்ளை என்ன பண்ணும், மிரளணும். நம்ம அரட்டியே என்ன பண்ணும், அதை கொண்டு பிள்ளை அந்த சரியான பேலன்ஸ் பண்ணி நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். நீதிமன்ற சொல்ற பிள்ளைய பிறம்ப கையாளவன் என்ன பண்ணும், தன் பிள்ளையை பகைக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறான். அடிக்காதக்குள்ள படிக்கிறான்னு சொல்றாங்க. நம்ம ஆண்டவருக்கு நேராக பிள்ளைகளை வளர்ப்போம். இன்னைக்கு தேசம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பாவங்கள் பெருகிறது. நம்ம பிள்ளைகளை சரியா நம்ம பாதுகாக்கணும். ஆண்டவருடைய சிச்சையில வளர்க்கணும். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்க மேலே தேவன் பிரியமா இருந்து உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கொடுத்த அந்த பிள்ளைகளை இந்த பொக்கிஷத்தை சரியா நாங்கள் வளர்த்த உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.